முதலமைச்சரே, நீங்கள் இப்படி பேசலாமா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? நடந்தது நடந்து விட்டது என்று சொல்கிறீர்களே என்று ஏகப்பட்ட வார்த்தைகளோடு சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரத்தில் நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை பற்றி உங்களிடம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள, என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். கடந்த வாரத்திலே தமிழகம் நடுங்கக்கூடிய வகையிலே ஒரு சம்பவம், அஜித்குமார் என்கின்ற ஒரு வாலிபரை காவலர்கள் அழைத்து சென்று இல்லை இழுத்து சென்று அடித்து கொன்றது நம்முடைய எண்ணங்களை பதைப்பதைக்க வைத்தது. உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். உடனே முதலமைச்சர் அவர்கள் அதை செயல்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் இதுவரை யாருமே செய்ய முடியாத அளவிலே முதலமைச்சர் அவர்கள் மறைந்து போன படுகொலை செய்யப்பட்ட அந்த தம்பி அஜித்குமாருடைய அம்மாவுக்கு ஃபோன் செய்து, நான் இருக்கிறேன், நடக்கக்கூடாது, நடந்து விட்டது, உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்கிறேன் என்று சொல்லி உடனடியாக அந்த தம்பியுடைய அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கிறார். அடுத்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக இடத்தை கொடுக்கிறார். தனியாக அவருக்கு நிவாரண நிதி கொடுக்கிறார். ஸோ இவ்வளவும் செய்கிறார். செய்தவுடன் இப்படி செய்து விட்டாரே, இதை வைத்து நம்மால் அரசியல் செய்ய முடியவில்லையே என்று சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள், முதலமைச்சரே, நீங்கள் இப்படி பேசலாமா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? நடந்தது நடந்து விட்டது என்று சொல்கிறீர்களே என்று ஏகப்பட்ட வார்த்தைகளோடு சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையிலே கொஞ்சமாவது நியாயம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுவரை எந்த முதலமைச்சரும் இப்படி செய்ததில்லை. இவர் ஆட்சி காலத்திலே சாத்தான்குளத்திலே தந்தை மகன் இருவரையும் கொன்றபோது இவர் அதற்கு பேசிய பேச்சு என்ன, மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு நடத்தி 18 பேரை காவு வாங்கிய போது இவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் தொலைக்காட்சி பார்த்து தான் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார். அதையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் இப்படி செய்யலாமா, இப்படி செய்கிறீர்கள், ஏன்னா அரசியல் செய்வதற்கு வேறு வழி இல்லை. சிபிஐ வேண்டும் என்று போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், என்னென்ன செய்யலாம். ஆனால் அதெல்லாம் ஒரே வார்த்தையில் இந்த முதலமைச்சர் கெடுத்து விட்டாரே என்கின்ற அந்த காரணம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒன்றை வைத்து பெரிய அரசியல் செய்து அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளை திரட்டலாம் என்று அவர் நினைத்தார். அதற்கு முதலமைச்சர் இடம் கொடுக்கவில்லை. இது இப்படி இருக்க, நாகரிகம் என்பதை பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். போலீஸாருக்கு தவறு செய்திருந்தால் தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு மனசாட்சி வேண்டும், ஒரு எண்ணம் வேண்டும், ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவு முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் கலைஞர் அவர்களுக்கும் இதே துணிவு இருந்தது. அவர் சொன்னார், காவலர்களுடைய விழாவிலே சொல்லும்போது சொன்னார், பதக்கம் அளிக்கும்போது, காவல்துறையில் ஈரல் கெட்டுவிட்டது, சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் காலத்தில் தான் மனித உரிமை ஆணையம் என்பது நிரூபிக்கப்பட்டு அதை உருவாக்கி, மனித உரிமை கமிஷன் என்பதை உருவாக்கி கலைஞர் அவர்கள் தான் அதற்கான எண்ணத்தை செயல்படுத்தினார். ஸோ இது இப்படி இருக்குது. ஆனால் இவருடைய தலைவி முதலமைச்சராக இருக்கும்போது, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார், கருணாநிதி அவர்கள் சொன்னது ஈரல் கெட்டுவிட்டதுன்னு சொன்னார், இனிமேல் இப்படிலாம் பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், திரைப்படங்களில் கூட காவல்துறையினரை கண்ணிய குறைவாக நடத்துவதையோ அடிப்பதையோ நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட படங்களை நான் தடை செய்தே தீருவேன் என்று சொன்னார். ஒத்துக்கொண்டு காவலர்கள் தவறுதான் செய்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொண்டு அதற்கு என்ன பரிகாரம் வேண்டுமோ, அதை எப்படி அணுக வேண்டுமோ அதை அணுகுவதற்கு இருக்கும்போது திமுக, இதை வைத்து அரசியல் செய்வது அதிமுக. இப்போது அவர்களுக்கு பெரிய கூட்டணி பயம் வந்துவிட்டது. என்ன கூட்டணி என்றால், திமுகவிலே ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படியே இருக்கிறது. கடந்த 2 எம்பி தேர்தல், அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதெல்லாம் கூட்டணி அப்படியே இருக்கிறது. கொஞ்சம் கூட கலையவில்லை, சலசலப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இல்லை விசிகாவினர் பேசுகிறார்களே, சிபிஎம் சண்முகம் பேசுகிறாரே,
இதெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். விமர்சனம் செய்கிறார்கள். விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. இந்த விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு நியாயமான வழியில் அதை வந்து செய்வதற்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்னு சொன்னால், அந்த கூட்டணி கலகலத்து போய்விட்டது, திமுக கூட்டணி ஒன்றும் இல்லை, இதோ அங்கேருந்து ஒரு கட்சி வருது, இதோ இங்கேருந்து ஒரு கட்சி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம், பிஜேபி அணியிலே அதிமுக இருக்கிறதா அல்லது அதிமுக அணியிலே பிஜேபி இருக்கிறதா? உங்களுடைய எஜமானர் அமித்ஷா சொல்கிறார் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பிஜேபி கூட்டணி ஆட்சியில் என்னுடைய தலைமையிலே, அது இபிஎஸ் தலைமையிலே தான் ஆட்சி அமையும் என்று சொல்வதாக இபிஎஸ்ஸே சொல்கிறார். ஒரு பக்கம் அன்வர் ராஜா சொல்கிறார் பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும் என்பது தெரியாது, அல்லது பாரதிய ஜனதா கூட்டணி செல்வாக்கு வந்து வளராது என்று சொல்கிறார். பிஜேபியுடைய மற்ற தலைவர்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நயினா நாகேந்திரன் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இவருடைய கூட்டணியிலே வரப்போகின்ற அவர் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் என்று சொல்கிறாரு. என்ன நடக்கு, அது வந்து அப்போ தான் முடிவு பண்ண முடியும், எலெக்ஷன் முடிஞ்சோட தான் முடிவு பண்ண முடியும் முதலமைச்சர் யாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னாங்க, எடப்பாடியார் முதலமைச்சராக இல்லை, அதற்கு பதிலாக வேலுமணி முதலமைச்சராகுவதற்காக அமித்ஷா முடிவு செய்திருக்கிறார் என்று ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி என்பது நடக்கும் என்று சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சியா, தனிப்பட்ட அதிமுகவின் ஆட்சியா, அல்லது இரண்டும் இணைந்த ஆட்சியா? ஏற்கனவே கூட்டணிக்கான ஒரு ஆட்சி என்பதை இந்த தமிழக மக்கள் 1980ஆம் வருட தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து முடியாது என்று ஒதுக்கிவிட்டார்கள். கூட்டணி ஆட்சி என்பது இதுவரைக்கும் அமையவில்லை. ஆனால் இவர்கள் சொல்வதை பிஜேபி இருக்கிறதா, பிஜேபி சொல்வது இவர்களே இருக்கிறார்களா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. இந்தப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது தேமுதிக ஏன் இதில் வரல என்று சொல்வதில் வந்து ஒரு பெரிய இருக்குது. ஏற்கனவே இவங்கெல்லாம் ஒன்றா கூட்டணியில் தான், இப்போ இல்லை, அவங்க நாங்கள் எந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், பாமக எங்களுடைய அணியில் இருக்கிறது என்று சொன்னார்கள், பிஜேபியில் சொன்னாங்க, அதிமுகலையும் சொல்கிறாங்க. இப்போ பாமகவே ரெண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சி எப்பொழுது வந்து இந்த கூட்டணி வரப்போகிறது? ஆக இப்போ இருக்கக்கூடியது வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிஜேபி அதிமுக மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்களா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க, 2 திராவிட கட்சி ஒழிப்பதான் எங்களுடைய வேலை. ஆக வந்து இந்த 2 திராவிட கட்சி ஒழிப்போம், அது ஒழிகிற வரைக்கும் ஒரு கட்சி ஒழிப்பதற்காக நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை வந்து பிஜேபியுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன் பல இடங்களில் சொல்லியிருக்கார். கூட்டணிக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கார், இப்பவும் சொல்லிகிட்டு இருக்கார். இங்கே அதிமுகவில் வந்து ஏற்கனவே வந்து ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, உங்களோட கூட்டணி சேர்ந்தனால தான் எனக்கு வந்து எம்எல்ஏ பதவியே போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும், இல்லை எம்எல்ஏ ஆகிருப்பேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குழப்பமான இடத்துல அதிமுக தொண்டர்களும் வந்து முழுமையாக அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இவர்களும் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கக்கூடிய அவர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பலமான கூட்டணியான திமுகவை பார்த்து நாங்கள் உங்களை வீழ்த்தி விடுவோம், எல்லாரும் வந்து என் மேலே வந்து படுத்துங்க, புலிக்கு பயந்தாலும் என் மேலே வந்து படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர் போல இவர் வந்து திமுக எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் என் மேல் படுத்துக்கொள், எங்களிடம் கூட்டணி வாருங்கள் என்று சொல்கிறார். இப்படி கூட்டணி வாங்கன்னு சொன்னோடனே விஜயின்னு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தாவேக்கான்னு. அவர் என்ன தனியாக சொல்கிறாருன்னா, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னார். அப்போது திமுக கூட்டணியை எதிர்ப்பவர்கள் இல்லை, என்னை முதலமைச்சராக ஏற்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவது இதற்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே அதிமுக இருக்கிறது. இந்த குழப்பத்தை ஒழிப்பதற்காக, இந்த குழப்பத்தை வெளியிலே காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கிறார். சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக ஆட்சி வந்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு தனியாக ஒரு லோகோ ஒன்றை போட்டிருக்கிறார். இந்த லோகோவை யாரை கேட்டு அவர் போட்டிருக்கிறார் அல்லது அமித்ஷாவை கேட்டு தான் இந்த நடைபயணம் நடக்கிறதா என்பதை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் எவ்வளவுதான் இவர் வந்து பொய் சொல்லிக்கொண்டு அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தனியாக ஊர்வலம் சென்றாலும் சரி, பிஜேபி அழைத்து சென்று ஊர்வலம் சென்றாலும் சரி, வேறு யாரை கூட்டிக் கொண்டு ஊர்வலம் சென்றாலும் சரி, மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அல்லது திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு முழுமையான அளவில் வந்து ஆதரவு கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கலாம் என்பதை மட்டும் நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, அதிமுகவின் இந்த நடைபயணம் என்பது மிகப்பெரிய தோல்வியிலே முடியும். ஏற்கனவே ஒரு நடைபயணம் சென்ற அண்ணாமலைக்கு அந்த செய்தி தெரியும். அதற்கு முன்பு நடைபயணம் சென்றவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் என்பதை பற்றி அரசியல் நிலவரத்தை கணித்து கொண்டிருக்கூடிய தமிழக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.